ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைண்டரில் வந்து எப்படி விட்ராவல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் நிறைய டைம் கேட்ட கேள்வி இதுதான். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது. ரொம்ப ஈஸி தாங்க, ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, ஃபைண்டர் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, எப்போ போல் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய பாஸ்வேர்டு யூஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சைன்இன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பேஜ் வந்துடுச்சு. இந்த பாப்பப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணிட்டவங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், டாப்பில் இந்த 3 இங்கே இருக்குது பாருங்கள், 3 கோடு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அவ்வளோதாங்க. இவ்வளோதான் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பாருங்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், விட்ராவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபண்ட் விட்ராவல் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே இருக்குது பாருங்கள், ஃபண்ட் விட்ராவல். இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் காட்டுது நமக்கு. ஒன்று மேக் விட்ராவல், இன்னொன்று விட்ராவல் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், விட்ராவல் கொடுக்க போகிறோம். ஸோ மேக் விட்ராவல் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், மேலே வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட பிரான்ச், இதெல்லாம் கிளியராக இருக்கும். சரிங்களா? இதை பார்த்துருங்க. ஒரு டைம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு செக் பண்ணிங்க. ஃபைண்டரில் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 ரூபாயாக மாற்றிருக்காங்க மினிமம் அமௌண்ட். ஏன்னா நிறையா வந்து மெம்பர்ஸ் புதுசாக வந்ததுனால வந்து அந்த கட் ஆஃப் வந்து பேங்கில் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், டவுன் பண்ணி பாருங்கள், விட்ராவல் மோடுன்னு ஆப்ஷன் இருக்கா, இங்கே செலக்ட் மோடுன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்தியன் ருபீஸ் தான் கொடுக்க போகிறோம், அதெல்லாம் ஐஎன்ஆர் கொடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வேலட் டைப், இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று லைட் வாலெட்டு, இன்னொன்று வந்து ப்ரோ வாலெட். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுற பேக்கேஜ் வந்து ஃபைண்டர் லைட் வாலெட்டு 600 பேக்கேஜ். ஸோ அந்த லைட் வாலெட் கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்து விட்ராவல் அமௌண்ட் இங்கே வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள், இங்கே டச் பண்ணி மினிமம் அமௌண்ட்டு 500 ரூபா. சரிங்களா? இங்கே மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 500 ரூபாய் இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்டர் பண்ணி 3 விஷயம் தான் பண்ண போகிறோம். ஐஎன்ஆர் செலக்ட் பண்ண போகிறோம், ஃபைண்டர் லைட் வாலெட்டு, இங்கே அமௌண்ட்டு. அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் நம்பர் செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸு கிளைம் போனஸ், இதை கொடுத்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? நிறைய நண்பர்கள் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விட்ராவல் கொடுக்குறாங்க, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வரல, ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல தடவை சிவா சார் சொல்லியிருக்காரு, அதை தான் நானும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு கொடுக்கும்போது வந்து நேமு, அக்கௌண்ட் நம்பர் வந்து பேங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க, மாற்றி கொடுக்காதே. ஒவ்வொரு எழுத்தும் டைப் பண்ணுங்கள். ராமசாமி அப்படின்னா டைப் பண்ணுங்கள், RAMN டைப் பண்ணுங்கள். அதே போல் அக்கௌண்ட் நம்பர் ஒவ்வொரு எழுத்தும் டைப் பண்ணுங்கள், ஒவ்வொரு நம்பரும் டைப் பண்ணுங்கள், ப்ராப்பராக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாமல் இருக்காதீங்க. டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வரும். சரிங்களா? வந்து திரும்ப வராது. டைப் பண்ண டிக்ஷனரி யாருமே தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் ப்ரோ, ஆனால் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, நல்லா கவனிங்க. நிறைய அப்டேட் கம்பெனியில் புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிகிட்டே வராங்க. நிறைய கண்ட்ரிஸ் இந்த பிஸ்னஸ் கொண்டு போகிறதுனால நிறைய அப்டேட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம குரூப்பில் வந்து சிவா சார் கொடுக்குற தகவல் வந்து கரெக்டாக கவனிங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, இந்த டைம் விட்ராவல் கொடுங்க அப்படின்னு, அந்த டைம் மட்டும் கொடுங்க. இல்லையா நம்ம அடுத்த நாள் கொடுத்துக்கலாம். இப்போ மற்ற நிறுவனம் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நாள் கடத்தாமல் இவங்க குயிக்காக கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பாராட்டலாம். அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கொஞ்சம் அவசரப்பட வேணாம், பொறுமையாக இருங்க. சரிங்களா? நிதானமாக கொடுத்துக்கலாம். மற்ற கம்பெனிஸ் மாதிரி வந்துட்டு நம்ம 1 மந்த்து அல்லது 2 வாரம் 1 வாரம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க ட்ரை பண்ணுற நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அப்டேட் போடுறதுனால டிலே ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம குரூப்பில் வந்து வரக்கூடிய தகவலை கவனித்து அந்த டைமில் விட்ராவல் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கிரெடிட் ஆகுது. ஒரு நாளைக்கு வந்து இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. 500 ரூபா கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகும். அதே மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதை திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன், அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸில் எனக்கு வந்து பேமெண்ட் வரலன்னு சொல்கிறவங்க வந்துட்டு உங்கள் சைடு ஒரு டைம் வந்து பேங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மெசேஜ் வராமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. மெசேஜே வராதுங்க. நிறைய நம்பருக்கு மெசேஜே வரல, ஆனால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்துட்டு ஆமாங்க அமௌண்ட் ஆட் ஆயிருக்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு டைம் வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி கிராஸ் வெரிஃபிகேஷன் நம்ம சைடு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மெசேஜ் நிறைய பேருக்கு வரது கிடையாது. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நம்ம கரெக்டாக டைப் பண்ணோமான்னு யோசிங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணுறது கிடையாதுங்க. அப்படியே வந்துட்டு டக்கு டிக்ஷனரி அப்படியே போட்டுறது, பார்த்திபன் PAR டைப் பண்ணி டபக்குன்னு பார்த்திபன் அப்படியே தட்டி விட்டுறது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கனால வந்துட்டு வரது கிடையாது. 0க்கு பதிலாக O போடுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி எல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விட்ராவல் வந்துட்டு தான் இருக்குது. எல்லாருமே எடுக்கலாம். சரிங்களா? வாருங்கள் நண்பர்களை, விரைந்து செல்வோம் விடியை நோக்கி. நன்றி, வணக்கம்.
சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.